அருள்மிகு லலிதா செல்வம்பிகை அம்மன் அருள் ஆசையுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது திருமண தடைக்கான தோஷங்களும் அதற்கான விளக்கங்களும் அதற்கு உரிய பரிகாரங்களும் என்கின்ற தலைப்பில் மிக முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நல்ல ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய காலகட்டத்திலே திருமணத்திற்கு தயாரான நிலையில் ஆண்களும் பெண்களும் அநேக குடும்பங்களிலே பல்வேறு தடைகள் காரணமாக, தோஷங்கள் காரணமாக திருமணம் நடைபெறாமல் தாமதம் ஆகி பெற்றோர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை தருகின்ற சூழ்நிலை அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆகும். திருமண விஷயத்திலே பெற்றோர்களுக்கு மிகவும் சவாலாக இருப்பது 4 விதமான தோஷங்கள் ஆகும். 1 செவ்வாய் தோஷம், 2 ராகுகேது தோஷம், 3 காலசர்ப்ப தோஷம், 4 பித்ரு தோஷம். இந்த தோஷங்களுக்கான முழுமையான விளக்கங்களும் விதிகளும் விதிவிலக்குகளும் பரிகாரங்களும் இந்த பதிவிலே முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதில் முக்கியமாக செவ்வாய் தோஷத்திற்கும் ராகுகேது தோஷத்திற்கும் எந்த பரிகாரமும் கிடையாது. எந்த பரிகாரமும் செய்து இந்த செவ்வாய் தோஷத்தையோ ராகுகேது தோஷத்தையோ ஜாதகத்திலிருந்து நீக்கம் செய்ய முடியாது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷம் உள்ளது என்றால் எந்த பரிகாரமும் செய்து இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியாது. இதனால் அலைச்சல்களும் பண விரயமும் ஆகுமே தவிர வேறு எந்தவித பயனும் கிடைக்காது. கால சர்ப்ப தோஷத்திற்கும் பித்ரு தோஷத்திற்கும் பரிகாரங்கள் உண்டு. அதனுடைய விளக்கங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷத்திற்கு விதி என்று பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விதி தான். விதி விலக்குகள் 12 உள்ளது. செவ்வாய் தோஷத்திற்கான விதி என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 2, 4, 7, 8 மற்றும் 12 இந்த வீடுகளில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் ஆகும். இது ஒரே ஒரு விதிதான் செவ்வாய் தோஷத்திற்கு உண்டு. ஆனால் செவ்வாய் தோஷத்திற்கான விதி விலக்குகள் 12 இருக்கின்றன. அவை என்னென்ன என்று ஒவ்வொன்றாக பார்ப்போம். மேஷம் மற்றும் விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் முழுமையாக நிவர்த்தி. இந்த 2 வீடுகளும் செவ்வாய் ஆட்சி பெறும் வீடுகள் ஆகும். இரண்டாவது, மகரத்தில் இருந்தால் கடகத்தில் இருந்தால் நிவர்த்தி. மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகின்றார், கடகத்திலே செவ்வாய் நீசம் பெறுகின்றார். எனவே மகரத்திலோ அல்லது கடகத்திலோ செவ்வாய் இருக்கின்றார் என்றால் அது செவ்வாய் தோஷம் முழுமையாக நிவர்த்தி அடைந்த ஜாதகம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, புதன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி. நான்காவது, செவ்வாயுடன் வளர்பிறை சந்திரன் சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் முழுமையாக நிவர்த்தி. செவ்வாயுடன் குரு சேர்க்கை பெற்றிருந்தால் செவ்வாய் தோஷம் முழுமையாக நிவர்த்தி. 6, செவ்வாயுடன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் முழுமையாக நிவர்த்தி. 7, சூரியனுக்கு 6 டிகிரிக்குள் செவ்வாய் அஸ்தங்கம் அடைந்திருந்தால் செவ்வாய் தோஷம் முழுமையாக நிவர்த்தி. 8, குரு பார்வை வளர்பிறை சந்திரன் பார்வை பெற்றிருந்தால் செவ்வாய் இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வையோ அல்லது வளர்பிறை சந்திரனுடைய பார்வையோ கிடைக்கின்றது என்றால் செவ்வாய் தோஷம் முழுமையாக நிவர்த்தி. சிம்ம லக்னத்தைச் சேர்ந்த ஜாதகருக்கு செவ்வாய் எந்த கட்டத்திலே இருந்தாலும் முழுமையாக நிவர்த்தி. அதற்கடுத்து 10வதாக, தனுசு மீனம் ஆகிய குருவின் வீடுகளில் செவ்வாய் இருந்தால் முழுமையாக நிவர்த்தி. 11, நவாம்சத்தில் குருவின் வீடுகளான மீனத்திலோ அல்லது தனுசிலோ செவ்வாய் இருக்கின்றார் என்றால் அதுவும் செவ்வாய் தோஷம் முழுமையாக நிவர்த்தி. 12வதாக, செவ்வாய் தசையே வராத உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே செவ்வாய் தோஷம் முடிவடைந்துவிடும். எனவே இவர்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. அடுத்து, செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தினை செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்துடன் எப்படி இணைப்பது? செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 இந்த பாவகம் செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தில் சுபத்தன்மை பெற்றிருந்தால் தாராளமாக செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்துடன் தாராளமாக இணைக்கலாம்.
அதாவது அந்த பாவகம் குரு அமர்ந்திருந்தால், குரு பார்வை இருந்தால், சுக்கிரன் அமர்ந்திருந்தால், வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருந்தால், புதன் தனித்து இருந்தால் சுபத்தன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்திலே செவ்வாய் தோஷம் இருக்கின்றது. செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்திலே அதை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தில் 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறது என்றால் அந்த 4ஆம் இடம் நான் மேற்சொன்னவாறு சுபத்தன்மை பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக நாம் அந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்துடன் தாராளமாக இணைக்கலாம். அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எந்தவித பிரச்சனையும் வராது என்பதை இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கடுத்து ராகு கேது தோஷம். இந்த ராகு கேது தோஷத்திற்கு 2 விதிகள் தான் உள்ளது. ஒரு ஜாதகத்திலே லக்னத்தில் ராகு, 7ஆம் இடம் கேது, அல்லது லக்னத்திற்கு 2ஆம் இடம் ராகு, 8ஆம் இடம் கேது, அல்லது லக்னத்திலே கேது, 7ஆம் இடத்திலே ராகு, லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே கேது, 8ஆம் இடத்திலே ராகு. இந்த 2 விதிகள் தான் இந்த ராகு கேது தோஷத்தை பொறுத்தவரை இது ராகு கேது தோஷமாக வகைப்படுத்தப்படுகின்றது. ஒரு ஜாதகத்திலே இந்த அமைப்பு இருந்து மற்றொருவருக்கு இந்த ராகு கேது தோஷ அமைப்பு இல்லையெனில், ராகு மற்றும் கேதுவிற்கு அந்த ராகு கேது தோஷம் இல்லாத ஜாதகத்திலே ராகு மற்றும் கேதுவிற்கு நேராக ஒரு கோடு போட்டு அந்த கோட்டிற்கு ஒரு புறம் சுக்கிரனும் ஒரு புறம் செவ்வாயும் இருந்தால் அந்த ஜாதகத்தை நாம் இணைக்கக்கூடாது. அந்த நேர்கோட்டிற்கு ஏதாவது ஒரு புறம் சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கிறார்கள் என்றால் தாராளமாக அந்த ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகத்துடன் இந்த ஜாதகத்தை தாராளமாக இணைக்கலாம். அதாவது ராகு கேதுவின் டிகிரி அளவிற்கு உட்பட்டு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கின்றார்கள் அப்படின்றது தான் இந்த நேர்கோட்டிற்கு ஏதாவது ஒரு புறம் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று கூறக்கூடிய இந்த விளக்கம் அந்த டிகிரி தான். இவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ராகு கேது டிகிரிக்கு வெளியே சுக்கிரனும் உள்ளே செவ்வாயும், அல்லது வெளியே செவ்வாயும் உள்ளே சுக்கிரனும் இருக்கின்றார்கள் என்றால், திரிகோணத்தில் குரு பகவான் உள்ளார் என்றால், அதாவது லக்னத்திலிருந்து 1, 5, 9 இதில் குரு பகவான் இருக்கின்றார் என்றால் இந்த சுக்கிரன் செவ்வாய் ராகு கேதுவின் நேர்கோட்டிற்கு பிரிந்திருந்தாலும் கூட தாராளமாக நாம் அவர்களை இணைத்து வைக்கலாம். அதற்கடுத்து 3வதான விதிவிலக்கு, ராகு கேது தோஷம் ராசியில் இல்லாமல் நவாம்சத்தில் உள்ளது என்றாலும் தாராளமாக சேர்க்கலாம். இந்த ராகு கேது தோஷம் ராசி கட்டத்திலும் இல்லை, நவாம்ச கட்டத்திலும் இல்லை என்றால், சப்தாம்ச சக்கரத்திலே இந்த ராகு கேது தோஷம் அமைப்பு காணப்படுகிறது என்றால் தாராளமாக அவர்களை இணைக்கலாம். அதுக்கடுத்து வரன் ஜாதகத்திலே ராகு கேது தோஷம் இல்லாத ஜாதகத்திலே சந்திரனுடன் ராகு கேது இணைந்திருக்கிறார்கள் என்றால் தாராளமாக இணைக்கலாம். பெண்ணுக்கு 27 வயதிற்கு மேலும் ஆணுக்கு 31 வயதிற்கு மேலும் ராகு கேது தோஷம் எந்த வேலையும் செய்யாது. அடுத்து 7வது விதிவிலக்கு, மேஷம், கடகம், விருச்சிகம், சிம்மம் இந்த லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்குத்தான் ராகு கேது தோஷம் சற்று கூடுதலான பாதிப்பை தரும். இதர லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ராகு கேது தோஷம் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதையும் தராது. எனவே இந்த அடிப்படையிலே பொருத்தம் பார்த்தால் ஏராளமான திருமணங்கள் நம்ம போன்ற ஒரு ஜோதிடர்களால் நிச்சயமாக நடத்தி வைக்க முடியும் என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கடுத்து இந்த ராகு கேது தோஷத்தினுடைய தொடர்ச்சியாக ஒரு ஜாதகருக்கு கேது தசை நடக்கின்றது என்றால் அவருக்கு திருமணம் செய்யலாமா என்கின்ற ஒரு கேள்வி அனைவருக்கும் உள்ளது. இந்த கேது தசையில் திருமணம் செய்வதற்கு நிறைய நபர்கள் அதற்கு அச்சம் கொண்டு அந்த திருமணத்தை 7 ஆண்டுகளுக்கு அல்லது 4 ஆண்டுகளுக்கு கேது தசை முடியும் வரை தள்ளி போடுகின்றார்கள். இதுவும் ஒரு தவறான கருத்தாகும். கேது தசை நடந்து கொண்டிருக்கின்ற பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது என்றால் அதற்கு என்ன விதிவிலக்குகளை நாம் காண வேண்டும் என்றால், ஆணுக்கு சுக்கிரன் வீட்டில் கேது இருந்தால் கேது தசை நடக்கும்பொழுது திருமணம் செய்யலாம். ஆணுக்கு சுக்கிரன் நட்சத்திரத்தில் கேது அமர்ந்திருந்தால் அவருக்கு கேது தசை நடக்கும் பொழுது திருமணம் செய்யலாம். சுக்கிரனுடன் கேது இணைவு 5 டிகிரிக்குள் இருந்தால் கேது தசையில் அந்த ஆணுக்கு திருமணம் செய்யக்கூடாது. செவ்வாய் கேது சேர்ந்து ஆணுக்கு இருக்கின்றார்கள், அப்பொழுது செவ்வாய் தசை நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் அப்பொழுது திருமணம் செய்யக்கூடாது. பெண்களை பொறுத்தவரை பெண்ணிற்கு செவ்வாய் வீட்டில் கேது இருந்தால்
கேது தசா நடக்கும் பொழுது திருமணம் செய்யலாம். செவ்வாய் நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் கேது தசா நடக்கும் பொழுது திருமணம் செய்யலாம். செவ்வாயுடன் கேது இணைவு 5 டிகிரிக்குள் இருக்கின்றது என்றால் கேது தசையில் திருமணம் செய்யக்கூடாது. சுக்கிரனோடு கேது சேர்க்கை பெண்ணுக்கு இருந்தால் கேது தசையில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்து கால சர்ப்ப தோஷம். திருமண தடைக்கு இதுவும் ஒரு பெரும்பங்கு வகிக்கக்கூடிய தோஷம் ஆகும். அதாவது ஆணுக்கோ பெண்ணிற்கோ ராகு கேது உள்ள டிகிரிக்குள் அனைத்து கிரகங்களும், அதாவது ராகு கேது உள்ள டிகிரிக்குள் உட்பட்டு மற்ற 7 கிரகங்களும் அடங்கி இருக்கக்கூடிய அந்த ஜாதகம் கால சர்ப்ப தோஷம் உள்ள ஜாதகம் என்று வகைப்படுத்தப்படுகின்றது. அதாவது சொர்ணபானு என்கின்ற ஒரு அசுரன் தேவராக வேண்டும் என்கின்ற ஆசையிலே தன்னை உருமாற்றிக் கொண்டு சூரியன் சந்திரன் இருவர்களுக்கு இடையே அமர்ந்து அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு விடுகிறார். இதனால் மோகினி அவதாரம் கொண்ட மகாவிஷ்ணுவால் தண்டிக்கப்பட்டு ராகு கேதுவாக மாறுகிறார்கள். பின் மகாலட்சுமியின் கையில் உள்ள அகப்பையால் வெட்டப்பட்டு 2 துண்டுகளாக விழுகின்றார்கள். ராகுவும் கேதுவும் வெட்டப்பட்ட பொழுது ஒரு துண்டானது திருநாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும்பள்ளத்திலும் வீழ்ந்ததாக ஐதீகம். 7 கிரகங்களும் ராசி சக்கரத்திலே பலமாக சுற்றி வருகின்ற நிலையில் இந்த ராகுவும் கேதுவும் மட்டும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக கண்டறியப்படுகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு, ஆனால் அதற்கு நேர்மாறாக எதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது. பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் முற்றும் துறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கின்றான் இறைவன். ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப்ப பிரீத்தி அல்லது கால சர்ப்ப தோஷ பரிகாரம் இது போன்ற பரிகாரங்களை மேற்கொள்வதன் மூலம் இந்த பெரும் துன்பங்களிலிருந்து இந்த கால சர்ப்ப தோஷம் உள்ள ஜாதகரை நாம் மீட்டெடுக்கலாம். இந்த கால சர்ப்ப தோஷம் ஜாதகத்திலே காணப்பட்டால் இள வயதில் பல்வேறு தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு எதிலும் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதாவது ஒரு விஷயம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காமல் செய்துவிடும். 35 வயதிற்குள் எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க விட்டு கல்வியில் தடைகள், திருமண தடை, உத்தியோகத்தில் சிக்கல், ஆதரவளிக்கும் உறவுகளின் பிரிவு, வியாபாரத்தில் நட்டம் இதெல்லாம் கொடுத்து அந்த ஜாதகரை இதையெல்லாம் மீறி ஒரு உயர்வுக்கு செல்லக்கூடிய ஒரு வைராகியத்தை கொடுத்து நடுவயதிற்கு பின் யோகத்தை தரும் தோஷம்தான் இந்த காலசர்ப்ப தோஷம் ஆகும். இதற்கு தீர்வு உண்டா என்றால் நிச்சயமாக உண்டு. அந்த ஜாதகத்தில் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண அதிபதிகள் திரிகோணத்தில் அமர்ந்து வலுப்பெற்று அல்லது சுபர்கள் இணைவு பெற்று இருந்தால் இந்த காலசர்ப்ப தோஷம் வேலை செய்யாது. அதோடு மட்டுமல்லாமல் கேந்திரங்களில் கிரகங்கள் சுபத்தன்மையுடன் அமர்ந்திருந்தாலும் இந்த காலசர்ப்ப தோஷம் வேலை செய்யாது. சீரான ஒரு வேகத்தை தந்து வளர்ச்சியை தந்து அந்த ஜாதகரை யோகமுடையவராக மாற்றிவிடும். அல்லது குரு பகவான், சுக்கிர பகவான், வளர்பிறை சந்திரனுடைய பார்வை இந்த ராகு கேது கிரகங்களுக்கு உள்ளது என்றால் அவர்களுக்கும் இந்த காலசர்ப்ப தோஷம் வேலை செய்யாது. இந்த காலசர்ப்ப தோஷம் மத்தியம வயதிற்கு பின், அதாவது 35 வயதிற்கு பின் காலசர்ப்ப யோகமாக மாறி ஜாதகருக்கு மிக உயர்ந்த உயர்வினை தந்துவிடும். இதிலும் ஒரு சூட்சும விதி உள்ளது. அதாவது கேதுவிற்கு அடுத்த வீட்டில் துவங்கி ராகு உள்ள வீட்டிற்கு முன் வீடு வரை அனைத்து கிரகங்களும் உள்ளது என்றால் அதுதான் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். ராகுவின் அடுத்த வீட்டில் துவங்கி கேது உள்ள வீட்டிற்கு முன் வீடு வரை கிரகங்கள் உள்ளது என்றால் அது அவ்வளவாக பாதிப்பை ஜாதகருக்கு தராது. அடுத்தபடியாக யாருக்கு தாத்தா சொத்து என எதுவும் இல்லையோ அவர்களுக்கு இந்த காலசர்ப்ப தோஷம் எந்த கெடுதலையும் செய்யாது. தாத்தா சொத்தை அனுபவிக்கும் ஜாதகருக்கு இந்த தோஷம் படுத்தி எடுத்துவிடும். அடுத்த விதி, பூர்வீகத்தை உதறி தள்ளி பூர்வீகத்தை விட்டு வெளியேறி முற்றிலும் புதிய இடத்தில் புதிய வாழ்க்கையை துவங்கி வசிப்பவர்களுக்கு இந்த காலசர்ப்ப தோஷம் வேலை செய்யாது. அடுத்த விதி, 6ஆம் வீட்டில் ராகு 12ஆம் வீட்டில் கேது அல்லது 6ஆம் வீட்டில் கேது 12ஆம் வீட்டில் ராகு இப்படி இருக்கும் பொழுது ருண காலசர்ப்ப தோஷம் ஆகி இந்த தோஷம் வேலை செய்யாமல் அதனுடைய பாதிப்புகளை ஜாதகருக்கு வழங்க இயலாமல் போய்விடும். எனவே இத்தனை விதிகள் இருக்கும் பொழுது எடுத்த எடுப்பிலேயே இந்த ஜாதகம் காலசர்ப்ப தோஷத்தை சேர்ந்த ஜாதகம், இது வேண்டாம் என ஒதுக்கி விடாமல் இந்த விதிவிலக்குகள் ஏதாவது ஜாதகத்தில் உள்ளதா என பார்த்து திருமணம் செய்வது மிக மிக முக்கியமான விஷயமாகும். இதனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் தம்பதிகள் சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. பித்ரு தோஷம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் பிதுர்காரகன், சந்திரன் மாத்ருகாரகன்,
ஒரு ஜாதகத்திலே 9ஆம் பாவகம் என்னும் பாக்கியஸ்தானம் முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினை பயனை குறிக்கக்கூடிய இடமாகும். இந்த 9ஆம் பாவத்திலே சனி, ராகு, கேது மற்றும் 9ஆம் அதிபதிகள் நீச்சமடைவது 9ஆம் அதிபதியுடன் ராகு கேது மிக நெருக்கமாக இணைந்து பலம் இழக்க வைத்திருப்பது, 9ஆம் அதிபதி பாவகர்த்தாரி தோஷத்தில் இருப்பது, பித்ருக்காரகனாகிய சூரியன் ராகு கேது சனியுடன் சேர்ந்து இருப்பது, அதுபோல மாத்திருக்காரகன் எனப்படும் சந்திரன் ராகு கேது சனியுடன் சேர்ந்து இருப்பது, அது மட்டுமல்லாமல் ராகு கேதுக்கள் சூரிய சந்திரனுடன் நெருக்கமான இணைவில் கிரகண தோஷத்தில் இருத்தல் கடுமையான பித்ரு மாத்திரு தோஷம் ஆகும். சூரியன் சந்திரனுக்கு சனி சம்பந்தம் இருப்பதும் சனி ராகு கேதுவின் நட்சத்திரத்தை பெறுவதும் பித்ரு தோஷம் ஆகும். 9ஆம் பாவகத்திலே சூரியன் சந்திரனுடன் சனி அல்லது ராகு கேதுக்கள் இணைந்தால் கடுமையான பித்ரு தோஷம் மற்றும் மாத்திரு தோஷம் ஆகும். சனி பகவான் ராகு நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திர வீட்டில் சனி இருந்தால் தந்தை வழி பித்ரு தோஷம். கேது நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்களிலே சனி பகவான் அமர்ந்திருந்தால் தாய் வழி பித்ரு தோஷம். இந்த தோஷம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, முன்னோர்களுக்கு திதி நாட்களில் திதி கொடுக்காமலும் அமாவாசை என்று படையல் போட்டு அவர்களை வணங்காமலும் விட்டுவிடுவதால் 3ஆம் தலைமுறையிலே இது போன்ற பித்ரு தோஷங்களுடன் குழந்தைகள் பிறக்கின்றன. இவர்களுக்கு உரிய நேரத்திலே கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காது. கல்வியில் தடை, வேலைவாய்ப்பில் தடை, திருமணத்தில் தடை என எல்லாவற்றிலும் ஒரு தடைகள் ஏற்படும். இந்த தோஷம் பரிகாரம் மூலம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தோஷம் ஆகும். இதற்கான பரிகாரம், மாதந்தோறும் அமாவாசை வரக்கூடிய நாட்களிலே முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு படையல் போடுதல், திதி தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று திதி கொடுத்தல், இதுதான் இதற்கான முழுமையான பரிகாரம் ஆகும். முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு செய்யும் வழிபாடுதான் பித்திருக்கடன் தீர்த்தல் எனப்படுகின்றது. பித்திருக்கள் தான் ஒருவருக்கு கடவுளின் அருளையும் ஒருவரின் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் எளிதில் பெற்றுத்தரும் வல்லமை பெற்றவர்கள் ஆவார்கள். எனவே தனது வாரிசுகள் மீது அதீத அக்கறை கொண்ட பித்திருக்கள் வழிபாடு செய்வது அவர்களின் பசியின்மையை போக்க வேண்டும். அவ்வாறு பசியின்மையை போக்காமல் விட்டுவிட்டால் பித்திருக்கள் பசியினால் வாடி, அவ்வாறு பசியினால் வாடக்கூடிய பித்திருக்கள் ஒவ்வொரு அமாவாசை என்றும் தனது வாரிசுகளின் இல்லங்களிலே உள்ள நீர்நிலைகளிலே வந்து தங்குகின்றார்கள். அமாவாசை அன்று பித்திருக்களுக்கு வழிபாடு செய்து அவர்களின் பசியை போக்காமல் இருந்தால் பித்திருக்கள் வருத்தத்துடன் பிதிர்லோகம் செல்வார்கள். பித்திருக்களின் கோபம் தெய்வத்தின் அருளை தடை செய்யக்கூடிய வலிமை கொண்டது ஆகும். எனவே அவர்களின் கோபத்திற்கோ அல்லது சாபத்திற்கோ ஆளாகாமல் பித்திருக்களின் பசியை போக்கி அவர்களை நாம் சாந்திப்படுத்த வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும். எனவே சற்று நீண்ட பதிவான இந்த பதிவிலே திருமண தடைக்கு காரணமாக விளங்கக்கூடிய மிக முக்கியமான தோஷங்கள், அதற்கான விளக்கங்கள், இதில் பரிகாரம் செய்யக்கூடிய தோஷங்கள் எவை, பரிகாரமே இல்லாத தோஷங்கள் எவை, இது போன்று ஜாதகங்களை எவ்வாறு இணைக்க வேண்டும் என்கின்ற அனைத்து விஷயங்களையும் தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். ஓம் சக்தி.